ஆடி 18 இருக்குது. ரொம்ப விசேஷமான நாள். காவேரிக்கு எல்லாரும் சாப்பாடை கட்டி எடுத்துகிட்டு போய் நல்லா அங்கே போய் ஸ்நானம் பண்ணிவிட்டு வஸ்திரம் கட்டிண்டு உட்காந்து எல்லாம் கூட்டாஞ்சோறு மாதிரி உட்காந்து சாப்பிட்டுட்டு வருவா. ரொம்ப ஒரு விசேஷமான நாள். இந்த காவேரி எப்படி வந்தான்னாக்க, காவேரன்னு ஒரு அரசன் இருந்தான். அந்த காவேரனுக்கு குழந்தை பாக்கியமே இல்லாமல் இருந்ததுனால பிரம்மாவை நோக்கி தவம் இருந்தான். பிரம்மா மானச புத்திரி ஒத்தியை உண்டாக்கி அவங்கிட்ட கொடுத்து வளர்த்துட்டு வான்னு சொன்னார். அவன் அந்த குழந்தைய அழகாக வளர்த்துன்னு வந்தான். அதுதான் காவேரி. அந்த காவேரி தான் பின்னாடி லோபமுத்திரான்னு பேரை வச்சுட்டு அகஸ்தியரை கல்யாணம் பண்ணிட்டான். இந்த காவேரியில் ஸ்நானம் பண்ணினா அவ்வளோ விசேஷம்னு ஏன் சொல்கிறோம்? நம்ம பாவங்களெல்லாம் போக்குறதுக்கு கங்கையில் போய் ஸ்நானம் பண்ணுறோம் இல்லையா? எல்லா புண்ணிய நதிகளும் காவேரியில் தைப்பசி மாதத்தில் எல்லோரும் சேர்ந்து தங்களோட பாவங்களை போக்கிக்கிறான். அதனால் காவேரி ரொம்ப விசேஷமான ஒரு நதி. அந்த காவேரி மாதாவை இன்றைக்கி எல்லோரும் காவேரி இருக்கிற இடத்துல எல்லோரும் இருக்க முடியாது. ஆனால் எந்த ஜலத்தை எடுத்தாலும் அதை காவேரியாக நினச்சிட்டு ஒரு சொம்பில் ஜலத்தை எடுத்து அழகாக ஒரு மணப்பலகாயில் கோலத்தை போட்டு அந்த சொம்பை வச்சு அதை காவேரியாக மனசில் ஆவாகனம் பண்ணி அழகாக மாவளை கொத்தை வச்சு ஒரு தேங்காயை வச்சு மஞ்சள் குங்குமமெல்லாம் தடவி 2 புஷ்பத்தை சாத்தி ஒரு நமஸ்காரத்தை பண்ணலாம். காவேரிக்கு போய்ட்டு வந்த பலன் கிடைக்கும். அவசியமாக எல்லோரும் பண்ணுங்க.